தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடான ஒரு சம் தான் பார்க்குறோம். கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஏ மட்டும் ஒரு வேலையை 25 நாட்களிலும் பி மட்டும் தனியாக 20 நாட்களிலும் முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து 5 நாட்கள் வேலை செய்கிறார்கள். பின்னர் ஏ விலகி விடுகிறார் எனில் மீதி வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார்? டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஏபி தனித்தனியாக கொடுத்து 2 பேர் சேர்ந்து செஞ்சால் எப்படி செய்வாங்கன்னு கேட்பாங்க. 2 பேர் சேர்ந்து செஞ்சு ஒருத்தர் விலகிடுறாரு, இல்லைனா 2 பேர் சேர்ந்து செஞ்சுட்டே வராங்க, இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரா அதில் ஆட் ஆகி செய்கிறாரு, அப்போ எவ்வளோ நாள் ஆகும்? இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. நம்ம கொஸ்டின்ஸை புரிஞ்சு என்ன கேட்குறாங்கன்றத நம்ம அதில் கிளியராக இருந்துட்டோம்னாலே நம்ம எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே அட்டன் பண்ணிடலாங்க. பார்க்கலாமாங்க. ஏ மட்டும் தனியாக 25 நாளில் முடிக்கிறாங்க. பி மட்டும் தனியாக 20 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது 2 பேர் சேர்ந்தால் எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க? ஃபார்முலா சொல்லியிருக்கோம் இல்லையா, xy பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதுதான் எக்ஸு, இதுதான் ஒய். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 25 × 20 பை 25 + 20 ஆட் பண்ணால் மேலே 25 × 20 கீழே 45. ஓகேங்களா? இது நம்ம கேன்சல் பண்ணலாமா? 5 × 5 25, 9 × 5 45. மல்டிப்ளை பண்ணால் 100/9. ஏ ப்ளஸ் பி 2 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை 100/9 நாட்களில் முடிச்சிருப்பாங்க. அப்போது ஏ ப்ளஸ் பி 2 பேர் சேர்ந்து செஞ்சால் ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிப்பாங்க? இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எவ்வளோ டேஸ்ன்னு சொல்கிறத அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றணுன்னா அதுதான் அவங்களோட 1 டே ஒர்க்கு. அப்போ பாருங்கள், ஏ ப்ளஸ் பியோடைய 1 டே ஒர்க்கு எவ்வளோ? 9/100. கரெக்டுங்களா? 1 டே ஒர்க்கு 9/100. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2 பேர் சேர்ந்து 5 டேஸ் வெளில பார்த்துருக்காங்க ஒன்றா தான். அப்போ 1 டே ஒர்க் 9/100னா 5 டேக்கான ஒர்க்கு என்னவா இருக்கும்? 5 நம்ம ஒன்றுமே கிடையாது, மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். 9 × 5/100 மல்டிப்ளை பண்ணால் 40/100. ஏ ப்ளஸ் பி 2 பேர் சேர்ந்து செய்கிறாங்க. அதில் 100ல் 45 பங்குக்கான வேலையை 5 நாளில் முடிச்சிடுறாங்க. அப்போ மீதம் எவ்வளோ வேலை இருந்திருக்கும்? 100ல் 45 பங்குக்கான வேலை இவங்க முடிச்சிட்டாங்க. அப்போது 100ல் 55 வேலை தானே மிச்சம் இருந்திருக்கும். இதை தானே பி செஞ்சுருக்க போகிறாங்க. 2 பேர் சேர்ந்து 5 டேஸ் ஒர்க் பண்ணாங்க. 5 டேஸ் ஒர்க் பண்ணதில் 100ல் 45 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. அப்போ மீதம் இருக்கிற வேலை எல்லாமே பி மட்டும் தனியாக தான் பண்ணியிருக்க போகிறாங்க. 100ல் 55 பங்கு வேலையை பி செஞ்சுருப்பாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பி மட்டும் தனியாக 20 நாள் வேலை பார்க்குறாங்க. தனியாக அவங்களுடைய ஒர்க்குக்கான அந்த திறன் 20 நாளில் அவங்களால அந்த வேலையை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி ஒரு நாள் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பார்? பியோடைய 1 டே ஒர்க் எவ்வளோவா இருந்திருக்கும்? பியோடைய 1 டே ஒர்க் 1/20. கரெக்டுங்களா? 1 டே ஒர்க் பண்ணார் அப்படின்னா 1/20 ஒர்க்கை அவர் பண்ணியிருப்பார். அப்போது எத்தனை டேஸ் ஒர்க் பண்ணியிருந்தா 55/100 ஒர்க் அவர் முடிச்சிருப்பார்? இதுதான் நம்ம கொஸ்டின். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டோம், என்ன கேட்குறாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். சேர்ந்து 2 பேர் சேர்ந்து 5 டேஸ் ஒர்க் பண்ணாங்கன்னு கொடுத்தாங்க. 5 டேஸ் அங்கே முடிச்சிருந்தாங்கன்னா 100ல் 45 பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ மீதம் இருந்தது 100ல் 55 பங்கு வேலை அவ்வளவுமே பி மட்டும்தான் செஞ்சுருக்க போகிறாரு. நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பியோட 1 டே ஒர்க் என்னன்றது நமக்கு தெரியும். கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 20ன்னு சொல்லிட்டு. அப்போ ரெசிப்ரோக்கலாக மாற்றினா 1/20. 1 டே ஒர்க் பண்ணாக்கா 1/20. அப்போ எத்தனை டேஸ் ஒர்க் பண்ணியிருந்தா 100ல் 55 அந்த ஒர்க் அவர் முடிச்சிருக்க முடியும்? இதுதான் கொஸ்டின். இந்த இடத்துல நமக்கு 2 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நேர் விகிதம் எதிர் விகிதம்னு சொல்லிட்டு. இப்போ 1 டே ஒர்க் பண்ணாக்கா 1/20. அப்போ எத்தனை டேஸ் ஒர்க் பண்ணாக்கா இது கேட்டிருக்காங்களா? இது என்ன ஆகும்? ஆக்சுவலாக கண்டிப்பாக இது 1 டே இவ்வளோனாக்கா இது அதை விட அதிகமாக தான் இருக்குது. அப்போ அதிக டேஸ் தான் அவர் ஒர்க் பண்ணியிருக்க போகிறாரு. அதிகரிக்குது, இன்க்ரீஸ் ஆகுதுங்களா?
இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒர்க்கும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் தான் ஆகும். நான் ஒரு நாளில் ஒரு பிஸ்கட் தயாரிக்கிறான், அப்போ 10 நாள் தயாரித்தா 10 பிஸ்கட், 20 நாள் தயாரித்தா 20 பிஸ்கட். நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க அவங்க செய்யக்கூடிய ஒர்க்கோட வேல்யூவும் அதிகரிச்சுட்டே தான் இருக்க போகுது. ஒன்று அதிகரிக்கும் போது இன்னொன்றும் அதிகரிச்சிச்சு அப்படின்னா அதை நேர்விகிதம்னு சொல்லலாம். நேர்விகிதம்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா x/y = x/y. அதாவது இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி எழுதணும் அப்படின்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ண வர ஆன்சர் ஈக்குவலாக இருக்கும். நம்ம சம் போடும்போது உங்களுக்கே புரியும். இப்போ இன்னொன்று சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஒருவேளை இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேல்யூ அதிகரிக்குது, ஆனால் இந்த பக்கம் இருக்க வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது, அப்போ அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா எதிர் விகிதம்னு சொல்லுவோம். அப்போ இது எந்த சம்மில் மேடம் வரும்? நான் ஒரு நாள் தயாரித்தேன், ஒரு பிஸ்கட் தயாரித்தேன், 10 நாளாக தயாரித்தேனாக்கா 10 பிஸ்கட் தயாரிப்பேன். இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அப்போ எதிர் விகிதத்துக்கு என்ன வரும்? ஒன்றுமே கிடையாது. உங்கள்கிட்ட 10 பிஸ்கட் இருக்குது, அவங்கள்ட்ட 10 பிஸ்கட் இருக்குது, 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்றா கொடுத்தீங்கன்னா ஒரே நாளில் 10 பிஸ்கட்டும் காலி ஆகிடும். உங்கள்கிட்ட இப்போ 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அப்போ அந்த 10 பிஸ்கட்டை 2 நாள் வச்சு கொடுக்கலாமா? இல்லைங்க, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. அப்போ அந்த 10 பிஸ்கட்டை 10 நாள் நாங்கள் வச்சு கொடுக்க முடியும். ஆட்களோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க நாட்களோட எண்ணிக்கை குறையும். அதுதான் எதிர்விகிதத்துக்கு மோஸ்ட்லி அந்த மாதிரி மட்டும்தான் கேட்பாங்க. சாப்பாடை வச்சு ஃபுட்டு வச்சு தான் கேட்க போகிறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது எதிர்விகிதம். நேர்விகிதம்னா x/y = x/yன்னு சொன்னோம். எதிர்விகிதம்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். xy = xy. இதை தான் செய்ய போகிறோம். அதாவது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லணும். புரிஞ்சிச்சிங்களா? சரி, நம்ம இந்த சம் பார்க்கலாம். நமக்கு இது தானே வேணும். ஸோ இந்த வேல்யூ என்னன்னு தெரியல, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். x/1 = 55/100 / 1/20. வகுத்தலுக்கு கீழே வகுத்தல் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தலைகீழாக மாற்றி எழுதிக்கலாம். 55/100 × 20/1. கேன்சல் பண்ணோன்னா 120 20 520 கேன்சல் பண்ணால் 11ங்கிறது தாங்க ஆன்சர். நமக்கு இங்கே டி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க 11. அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின் தான் இது. இது நம்ம நேர் விகிதத்தை வச்சு இந்த சம் போட்டோம். எதிர் விகிதத்தை வச்சு போடுறதுக்கான இன்னொரு சம் இதிலேயே நம்ம கண்டினியூவாக பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், 400 ஆட்களுக்கு 30 நாட்களுக்கு தேவையான உணவு இருப்பில் உள்ளது. 28 நாட்கள் கழித்து 280 ஆட்கள் சென்று விட்டார்கள் எனில் மீதமுள்ள உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு வரும்? இதுதான் கொஸ்டினை நல்லா ஒரு தடவை புரிஞ்சுக்கோங்க. நல்லா ரீட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்றதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. 400 பேர் இருக்காங்க, அவங்களுக்கான 31 நாட்களுக்கு தேவையான ஃபுட் அவங்கக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. 28 நாள் ஆயிடுச்சு, 280 ஆட்கள் போயிட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்க ஆட்களுக்கு அந்த மீதம் இருக்க பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு வருன்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 31 நாளுக்கு இருந்துச்சுல, 28 நாள் கழிச்சு தான் அவங்க போகிறாங்க. அப்போ இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும்? 31 28 மைனஸ் பண்ணோன்னா இன்னும் நமக்கு 3 days தான் இருக்க போகுது. 400 பேருமே இருந்திருந்தாங்கன்னா இந்த ஃபுட்டு 3 daysக்கு வந்திருக்கும். ஆனால் இப்போ 400 பேர் இல்லை, 280 பேர் போயிட்டாங்க. அப்போ 400 - 280 120 எத்தனை நாளுக்கு வரும்? அதான் கொஸ்டின். 400 ரொம்ப சிம்பிள் தான். கொடுத்துருக்கதை நம்ம இப்படி எழுதிட்டோனாலே ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு, அவ்வளோதான். 400 பேர் இருந்திருந்தாங்கன்னா 3 நாளைக்கு தான் அந்த சாப்பாடு வந்திருக்கும். இப்போ ஆள் என்ன பண்ணியிருக்காங்க? குறைஞ்சிருக்காங்க. அப்போ நாள் என்ன பண்ணியிருக்கோம்? அதிகரிச்சிருக்கோம். 400 பேர் இருந்தாங்கன்னா 3 நாள் தான் வரும் சாப்பாடு. இப்போ ஆள் கம்மியாக தானே இருக்காங்க. அப்போ அந்த சாப்பாட்டை இன்னும் நிறைய நாளுக்கு நம்ம வச்சுக்க முடியும் இல்லையா? எதிர்விகிதம். எதிர்விகிதம்னா என்ன சொன்னோம்? xy = xyன்னு வரப்போகுது. மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 400 × 3 400 × 3 = 120 × y. நமக்கு y மட்டும்தான் வேணும். 120 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10. y = 10. 10 தாங்க ஆன்சர். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள்.
கொடுத்துருக்க கொஸ்டின் நம்ம இந்த மாதிரி ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரைட் பண்ணிவிட்டு நேர்விகிதமாக எதிர்விகிதமாக இதை கண்டுபிடிச்சிட்டா போதும். டைமோட இருக்க பொறுத்த வரைக்கும் இந்த சம் வந்து அதிகமான கொஷின் பேப்பர்ஸில் வந்திருக்கு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய கொஷின் பேப்பர்ஸில் இந்த சம் வரும். ஃபுட்டு இவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா இவ்வளோ ஃபுட்டு வந்துச்சு, இவ்வளோ நாளைக்கு வரும். பாதி பேர் போயிட்டாங்க, அப்போ மீதி இருக்க எத்தனை பேருக்கு எத்தனை நாள் வரும் அப்படின்னு கேட்பாங்க. இதை மட்டும் நீங்கள் ரைட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா சம் முடிஞ்சிடுச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த சம் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இதே சம்மில் டவுட்ஸ் இருக்குன்னாலும் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சம்மில் டவுட் ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும், இல்லை உங்களுக்கு வேறு எந்த டாபிக் வேணும்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணால் நம்ம மேக்ஸில் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் வைஸ் நான் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.